வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஃபைனல் மேட்ச், சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கிரிக்கெட் அப்படின்னாலே இந்த டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபேண்டசி விளாடுறவங்கன்னா, நீங்கள் ஒரு ரிசல்ட்டுக்கு 5 நாள் வந்து உங்க வெயிட் பண்ணணும், உங்களுடைய காசை வந்து நீங்கள் 5 நாள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம கொஞ்சம் சரியாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா 5 நாள் வெயிட் பண்ணியும் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பிளே பண்றதுக்கு பாருங்க ஃபேண்டசியில. ஏன்னா டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஈஸியாகவும் வின் பண்ணக்கூடிய லீக்கா இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸோட ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் லண்டன்ல இருக்கக்கூடிய லார்ட்ஸ் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. சாரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல XL11 ஆப்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதியோட முடிவடையுது. ஸோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ முடியும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 10ஆம் தேதி இதாயிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் மறுநாள்ல இருந்து 11ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து நான் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல் சார்பாக கொடுத்த லீடர் போர்டா இருக்கட்டும், XL11 ஆப் சார்பாக கொடுத்த லீடர் போர்டா இருக்கட்டும், அதை பத்தியான எல்லா அப்டேட்டுமே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ XL11 ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஃபேண்டசி ஆப் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு GST TDS எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட், இந்த லார்ட்ஸ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னா, பொதுவா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் 2020 அந்த இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மேட்சஸ்லாம் ஆடல, கொஞ்சம் குறைஞ்ச மேட்சஸ் தான் ஆடி இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து நல்ல ஒரு பேட்டிங்க்கும் சரி பவுலிங்க்கும் சரி நல்ல ஃப்ரெண்ட்லியான பிச்சா தான் இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்துங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஆஸ்திரேலியா இந்த கிரவுண்ட்ல வந்து ஆடினாலும் அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்திருந்தாங்கன்னா அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியோ இல்ல ஒரு ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய டீம்ஸ் தான் இந்த கிரவுண்ட்ல வந்து பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. அவங்களுமே மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 200 to 250 300 வரைக்குமே ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அதே போல இந்த கிரவுண்டுல வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. இப்போ ஒரு மேட்ச்ல 10 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா 10ல வந்து 8 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த இன்னிங்ஸ்ல ஒரு 2 விக்கெட் மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து 2 டீம்லயுமே ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியானா லயானா வச்சிருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா மகாராஜ். ஸோ இந்த 2 பேரையுமே நம்ம டீம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அந்த எடுக்கக்கூடிய 2 விக்கெட்டையும் வந்து இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சப்போர்ட்டிங் பவுலரா மார்க்ரம் வரலாம், இங்க பாத்தீங்கன்னா ஹெட் கூட பவுல் பண்ணுவார், அந்த மாதிரி ரோல் கூட இருக்குது. அண்ட் ஓவராலா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 147 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கிறாங்க, அதிகமா ஆடி இருக்கிறாங்க. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணது 53, பேட்டிங் செகண்ட் பண்ணது 43. ஆவரேஜான ஸ்கோர் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டேயோட ஸ்டார்டிங்ல வந்து 310 ரன் அடிக்காங்க. அது அப்படியே ரெண்டாவது இன்னிங்ஸ்ல குறையுது 299. அது மூணாவது இன்னிங்ஸ்ல அப்படியே குறையுது 256. நாலாவது இன்னிங்ஸ்ல சுத்தமா குறையுது அண்ட் நம்மளுடைய 157. அதே போல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல வந்து 729 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 38 அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரை சேஸ் பண்ணது வந்து 342, டிஃபெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 62 ரன் கூட டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 51 மேட்ச் வந்து டை ஆயிருக்கு. பட் சாம்பியன்ஸ் டிராஃபி டெஸ்ட், நம்ம சாம்பியன்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து டிராவ் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஃபேண்டசி பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியாம நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடாது. அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு கபடி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்க, ஏன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இதுவும் வந்து T20ல இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல உள்ள ஃபேண்டசி பாயிண்ட் தானே அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஸோ சேமா தான் இருக்கும், பட் இதுல வந்து லைட்டா ஒரு வித்தியாசங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டோம்னா தான் இதாகும். ஸோ ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ஒரு பவுலர் வந்து 20 பாயிண்ட் தான், சரிங்களா? ஆனா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ரன் அடிச்சா 1 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட் வரும். அதே போல ஒரு 4 அடிச்சார் அப்படின்னா பேட்ஸ்மேன் 4 பாயிண்ட் பிளஸ் போனஸ் வந்து 4 பாயிண்ட். ஸோ 8 பாயிண்டா கிடைச்சிரும் ஒரு 4க்கு.
ஒரு பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறார் அப்படின்னா 6+6 போனஸ் பாயிண்டோட சேர்த்து 12 ரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிகமா 6 போகாது, ஆனா 4 அதிகமா போகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால முன்னாடிலாம் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னா பவுலர்ஸை செலக்ட் பண்ணி போட்டு சத்தாட்டாம இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க ட்ரீம் 11 மாதிரியான ஃபேண்டசி ஆப் விளையாடும் போது கொஞ்சம் கவனமா தான் விளையாடணும். அதே இது நீங்க இந்த எக்ஸல் 11 விளையாடும் போது ஈஸியாவே நீங்க வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பாசிபிள் 11 சாம் ஹோஸ்டாஸ், அப்புறம் வந்து உஸ்மன் கவாஜா, அடுத்து லபுஷேனு, ஸ்டீவ் ஸ்மித், ஹெட், கிரீனா, வெப்ஸ்டரா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. அண்ட் அலெக்ஸ் கரி, கம்மின்ஸ், ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், லியான். ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராபபிள் 11. அதே போல டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நீங்க வந்து கிராண்ட் லீக்லாம் ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை, மினி லீக்லாம் ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் மட்டுமே நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் கான்டெஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்ட்டுக்குன்னு நான் எப்போதும் உங்ககிட்ட சொல்றது 4 மெம்பர் லீக் தான் பெஸ்ட், அதுதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா டெஸ்ட்டுக்கு நீங்க அதை கன்சிடர் பண்ணாதீங்க. டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்துட்டுனா 10 பேர் விளையாடுவாங்க, அதுல வந்து 5வது இடத்துக்குள்ள வந்தா கூட உங்களுக்கு வந்து பிரைஸ் இருக்கும். ஃபார் எடுத்துக்காட்டு என்ட்ரி ஃபீஸ் வந்து 36 ரூபா இருந்தது அப்படின்னா நீங்க 5க்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ரூபா வின்னிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட் தான் நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 3 மெம்பரோ 4 மெம்பரோ ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இந்த கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்க. நான் T20ல கூட கேரண்டியா சொல்ல மாட்டேன், ஆனா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டா தான் இருக்கும் எனக்கு மோஸ்டா. சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது, நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்மால் லீக் டீம் எப்படிலாம் செட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து பிளேயர்ஸை பத்தி உள்ள அனலைஸ்லாம் பண்ணல. ஸ்மால் லீக் டீம் நான் எப்படி செட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட பிக்கா வந்து கம்மின்ஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லயுமே பவுலிங் பண்ணுவாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா கம்மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பவுலிங் பண்ணுவாரு, 3வது இன்னிங்ஸ்லயும் பவுலிங் பண்ணிடுவாரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லயும் பவுலிங் பண்ணி கம்மின்ஸ் கிட்ட இருந்து நம்ம குறையாம ஒரு 5 விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது ரொம்பலாம் நான் எதிர்பார்க்கல. ஒரு இன்னிங்ஸுக்கு 2 விக்கெட் அப்படி வச்சா கூட 5 விக்கெட் அப்படிங்கும் போது கூட அதுலேயே நமக்கு வந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ 5 விக்கெட் வரைக்கும் நான் வந்து கம்மின்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்கறதுனால நான் வந்து 100 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ். இப்போ 2வது இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணுவாங்க, அப்போ ஆல் அவுட் ஆகுற வரைக்கும் பேட்டிங் பண்ணுவாங்க. அப்போ கம்மின்ஸ் வந்து கண்டிப்பா பேட்டிங் பண்ணுவாரு. குறைஞ்சது ஒரு 20 ரன் அடிச்சா கூட இல்லை, ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து 4 அந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது ஒரு 20 to 25 ரன் அடிச்சு கொடுத்தா கூட 2வது இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங் பண்ணும்போது அது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ரன் வந்து ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ரன் ஆயிரும். ஸோ குறையாம நான் கம்மின்ஸ் கிட்ட இருந்து ஒரு 100 to 150 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கிறவங்க நான் கம்மின்ஸை சூஸ் பண்ணேன். அதே சேம் காரணம் தான் மிச்சல் ஸ்டார்க்கை பத்தி தெரியும், டெஸ்ட்ல எப்படி பவுலிங் பண்ணுவாருன்னு. குறைந்தது 4ல இருந்து 5 விக்கெட் எடுப்பாரு. அதே போல 2வது இன்னிங்ஸ் அந்த பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருவேளை ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதுன்னா ஆஸ்திரேலியா வந்து 5 விக்கெட் போன உடனே டிக்ளேர் கொடுத்துட மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஆல் அவுட் ஆகுற வரைக்கும் இந்த ஃபைனல் மேட்ச்ல வந்து ஆடுவாங்க. அப்போ ஸ்டார்க்கால ஒரு 20 ரன் அடிச்சு கொடுக்க முடியுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொறுமையா ஆடிடுவாரு. ஸோ அந்த ரன் வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து கஷ்டப்பட்டு 20 ரன் அடிக்கிறத இவர் வந்து 20 ரன் அடிச்சு கொடுத்தா ஈக்குவல் பண்ணி பிளஸ் 2வதா வந்து பவுலிங்லேயே வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ குறையாம நான் ஸ்டார்க்கு கிட்ட இருந்து ஒரு 120 பாயிண்ட் பிளஸ் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து ஹேசல்வுட் வந்து பெரிய பேட்டிங் பின்புலம் அவர் கிடையாது. ரொம்பலாம் வந்து நம்மகிட்ட ஸ்டார்க்கு கம்மின்ஸ் மாதிரிலாம் ஹேசல்வுட் வந்து பேட்டிங்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடி கொடுத்தது கிடையாது. பட் பவுலிங்ல என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நான் வந்து ஒரு 5 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த 3 பவுலர்ஸுமே என்னுடைய ஸ்மால் லீக்கோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கு. அண்ட் லியான் வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. என்ன ட்ரம்ப் கார்டு அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படின்னா லியான். ஆனா இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட் கிடைச்சதே கிடையாது. அதுதான் நான் வந்து லியானை வந்து ட்ரம்ப் கார்டா சொல்றேன். இல்லைன்னா நான் கண்டிப்பா லியானை வந்து நான் பிக் பண்ணிடுவேன். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா லியான் கிட்ட இருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் கிடைக்கும். ஸோ குறையாம ஒரு 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் லியான் கிடைக்கும். பேட்டிங் அவர் பின்புலம் பெருசாலாம் கிடையாது. லியான் வந்து அதிகபட்சம் 10 ரன் ஆடுறதே பெருசு எந்த இன்னிங்ஸா இருந்தாலும். ஸோ ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஒரு 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு வந்து கேரண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா நான் பாக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த 4 பேர்ல நம்ம பிக் பண்ணக்கூடியது கம்மின்ஸ், ஸ்டார்க்கு, ஹேசல்வுட். இந்த 3 பேரையும் நம்ம கம்பல்சரியா எடுக்கிறோம். லியானை வந்து நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து வைக்கலாம். அடுத்ததா
பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சாம் ஹோன்ஸ்டாஸா அண்ட் நம்மளுடைய உஸ்மான் கவாஜாவான்னு கேட்டீங்க அப்படின்னா, சாம் ஹோன்ஸ்டாஸ் நல்ல யங் டேலண்டட் பிளேயர். ஆனா அவர் ரொம்ப அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அது வந்து நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிபிஎலுக்குமே நல்லா அதிரடியா விளையாண்டாரு. அப்புறம் வந்து இந்தியா கூட ஒரே ஒரு மேட்ச் ஆடினார், அதுலயும் வந்து 50+ எல்லாம் போட்டாரு. ஸோ அதுவும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கறது நல்லா ஆடினாரு. பட் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஆனா கவாஜா வந்து நல்லா பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கொஞ்சம் இந்தியா சீரீஸ்லாம் கொஞ்சம் சொதப்பினாரு. இருந்தாலும் சாம் ஹோன்ஸ்டாஸ், கவாஜா இந்த 2 பேர்ல இருந்து நீங்க யாரை வேணாலும் ஒருத்தரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் பாக்குறது லபுஷேனை தான் நான் கட்டாயமா பிக் பண்ணுவேன். ஏன்னா லபுஷேன் வந்து மேட்சுக்கு மேட்ச் 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து நம்ம பார்க்கக்கூடியது 2 இன்னிங்ஸ் சேர்த்தான் பார்க்குறோம். 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து கண்டிப்பா ஒரு 70ல இருந்து 80 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 70 to 80 ரன் அடிச்சாலும் சரி நமக்கு வந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 70 to 80 ரன் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம் ஹோன்ஸ்டாக்ஸுக்கோ இல்லைன்னா கவாஜாக்கோ கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது லபுஷேனு, 2வது நான் கொடுக்கறது ஸ்டீவ் ஸ்மித், 3வது வந்து பாத்தீங்கன்னா நான் ஹெட்டை தான் சூஸ் பண்ணுவேன். காரணம் ஒரு அடிஷனல் ஸ்பின் பவுலிங் இருக்கு. நம்மளே பார்த்துருக்கோம் எப்படி இந்தியா சீரீஸோட அவர் விக்கெட் எடுப்பாருன்னு நான் சொல்லல. பட் கண்டிப்பா ஒரு சில விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ரொம்ப அதிரடியா விளையாடுவாங்க. வந்தா போது அப்படின்னு சொல்லி சும்மா இஷ்டத்துக்கு சுத்தும் போது உங்களுக்கு நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னுடைய 3வது ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹெட். அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலெக்ஸ் கேரியை வந்து சும்மா ஏனோ தானே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா அலெக்ஸ் கேரியோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்றேன், நல்லா பொறுமையாடி 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 50 ரன் அடிச்சு கொடுக்காருன்னு வைங்களேன். ஒன்னும் சொல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 25, செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு 25 50 ரன் வருது. ஆனா அந்த விக்கெட் கீப்பர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை போய் நீங்க பாருங்க. ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட். ஒரு ஆவரேஜா ஒரு விக்கெட் கீப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா சீரீஸ்லாம் வந்து அவர் வந்து அலெக்ஸ் கேரி வந்து ஒரு மேட்சுக்கு வந்து அதாவது ஒரு 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து கண்டிப்பா 5 கேட்ச் பிடிச்சிருவாரு. டெஸ்ட்ல உங்களுக்கே தெரியும் எத்தனை கேட்ச். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஐஎட்டா 40 பாயிண்ட். ஒரு 50 ரன் அடிச்சாலே அவர் 100 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு மேல போயிருவாரு. ஸோ அலெக்ஸ் கேரி ஒன் ஆஃப் தி மை பெஸ்ட் ட்ரம்ப் கார்டா நான் இந்த சீரீஸ்ல நான் பாக்குறேன். ஸோ நான் வந்து சாம் ஹோன்ஸ்டாஸையோ இல்ல உஸ்மான் கவாஜாவே நான் ஏன் வேணான்னு சொன்னேன், அவங்க நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பதிலா நீங்க அலெக்ஸ் கேரி எடுக்கலாம். வித் நம்ம கேட்ச்லேயே வந்து அவரு இப்போ கவாஜா வந்து 40 ரன் ஆனாதான் 40 பாயிண்ட். ஆனா அப்படி இல்ல, கேரிக்கு வந்து அது வந்து விக்கெட் கீப்பிங் மூலமாவே கிடைக்கும் போது நம்ம ஏன் அவர் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் லபுஷேனு, ஸ்டீவ் ஸ்மித், ஹெட் அண்ட் அலெக்ஸ் கேரி இந்த 4 பேரையும் நான் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து கிரீன் வேணுமா லயான் வேணுமா அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2ல யார் வேணும் சொல்லி இது பண்ணிக்கோங்க. கிரீன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றாரு. ஸோ நல்ல ஃபிட்டா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. பட் எப்படி ஃபீல்டுல ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து என்னுடைய ஸ்மால் லீக் டீமுக்கு நான் சூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேயர் கம்மின்ஸ், 2வது பிளேயர் ஸ்டார்க், 3வது பிளேயர் ஹேஸ்லுட், 4வது பிளேயர் லபுஷேன், 5வது பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித், 6வது பிளேயரா வந்து நான் வந்து ஹெட்டை சூஸ் பண்றேன். 7வது பிளேயரா நான் வந்து அலெக்ஸ் கேரியை வைக்கிறேன். ஸோ என்னுடைய 7 ஸ்மால் லீக் டீம்ல நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 7 பிளேயர்ல இருந்து தான் நான் எடுப்பேன். பட் உங்களுடைய ட்ரம்ப் கார்டா நான் சொன்னது லியான் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. கிரீன் வந்து நல்லா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. பட் ஒரு பெரிய மைனஸ், ஃபிட்டா நல்லா இருந்தாருனா தான் நல்லா ஸ்கோர் வரும், இல்லைன்னா வராது. அது ஒண்ணும் தான் என்னுடைய பிரச்சனை. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிள் பார்க்கும். இதுல இருந்து நம்ம எப்படி டீம் செட் பண்ணலாம். ஸோ அவங்க நிறைய பேர் வந்து சொர்சி ஓப்பனிங் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டப்ஸ் எடுத்துட்டு ஸ்டப்ஸ் வெளியே இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல. சொர்சியா ஸ்டப்ஸா இல்லைன்னா சொர்சியா பெடிங்கமா அப்படிங்கிறது ஒண்ணுதான் வித்தியாசம். மற்ற எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி சேம். இப்போ நம்ம வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மால் லீக்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேயர் ஜன்சன். காரணம் என்ன, ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 2 இன்னிங்ஸ்லயும் பவுலிங் பண்ணி குறைஞ்சது 4ல இருந்து 5 விக்கெட் எடுப்பாரு. அது போக இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுது அப்படின்னாலும் ஜன்சன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு 20 to 25 ரன் அடிச்சு கொடுக்கும். அது கண்டிப்பா அடிச்சு ஐபிஎல் ஆடுறாரு, டெஸ்ட்ல ஆட மாட்டாரா என்ன, கண்டிப்பா 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 30 to 40 ரன் அடிப்பாரு. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து கண்டிப்பா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக்கா வந்து ஜன்சன் இருப்பாரு. 2வதா வந்து முல்டர் வந்து 10% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல, இன்னும் இவங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா முல்டர் வந்து பேட்டிங்கும் பண்ணுவாரு பவுலிங்கும் பண்ணுவாரு. பவுலிங் நிறைய ஓவர் பவுல் பண்ணலனாலும் குறைஞ்சது முல்டர் கிட்ட இருந்து நான் வந்து 1ல 2 இன்னிங்ஸும் சேர்த்தே நான் வந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்.
பிளஸ் பேட்டிங்ல 2 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து ஒரு 40 ரன் எதிர்பார்க்கேன். அதுக்கு ஒரு 40 பாயிண்ட் அப்படிங்கும்போது குறையாம 80+, ஆல்மோஸ்ட் 80 to 100 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அந்த முல்டரை 10% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு நல்லது, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அவரை எடுத்து நம்ம வின் பண்ணலாம். ஸோ முல்டர், ஜான்சன் இந்த 2 பேரையுமே கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணுங்க ஸ்மால் லீக்ல. அதுக்கப்புறம் ரபடா 2 இன்னிங்ஸ்லயும் பவுலிங் பண்ண போறாரு, பிளஸ் 2 இன்னிங்ஸ்லயும் பேட்டிங்கும் பண்ண போறாரு. நான் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா ரபடா மாதிரியான பிளேயர்ஸ் பேட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் 2 இன்னிங்ஸ்லயும். ஸோ ரபடாவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கண்டிப்பா ரபடாவும் நமக்கு தேவை. அண்ட் ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் இருக்கிறாரு, மகராஜ். எப்படி லியானோ சொன்னனோ அதே போல உங்களுக்கு மகராஜ் ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு. மகராஜ் கண்டிப்பா பேட்டிங்கும் நல்லா பொறுமையா பண்ணுவாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல அதுதான் முக்கியமா பார்க்கணும். ஸோ பேட்டிங் ஒரு 20 to 25 ரன் அடிச்சு கொடுத்தா கூட 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அண்ட் இங்கடி நீங்க தான் ட்ரை பண்றது உங்களோட விருப்பம். பட் நல்லா ஆர்சிபிக்குலாம் நல்லா பவுலிங் பண்ணாரு. இல்லைன்னா அந்த இடத்துல பேட்டர்சன் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் சூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா முல்டர், ஜான்சன், ரபடா, இங்கிடி. ஸோ இந்த 4 பேருமே என்னுடைய ஸ்மால் லீக் ரேடார்ல வந்துருவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பேட்டிங்னு வரும்போது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மார்க்ரம்க்கு தான். காரணம் என்னன்னா அவர் தான் 2வது மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. திடீர்னு ஒரு பவுலிங் பண்ணி ஸ்பின்னுக்கு ஒருவேளை சப்போர்ட் கிடைச்சி 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் டப்புன்னு பூஸ்ட் ஆயிரும். அதனால மார்க்ரம் நான் கவர் பண்றேன். அதே போல ரிக்லட்டன் விக்கெட் கீப்பிங்ல நிற்கிறாரா இல்லைன்னா வெர்னே விக்கெட் கீப்பர்ல இருக்காராங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும். ஸோ இந்த 2 பேர்ல யாரு விக்கெட் கீப்பர் இருக்காங்களோ அவங்கள நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணணும். ஏன்னா விக்கெட் கீப்பரோட இம்பார்ட்டன் நான் சொல்லிட்டேன். குறைஞ்சது 30ல இருந்து 40 பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமாவே எடுத்து கொடுத்துருவாங்க. பிளஸ் 2 இன்னிங்ஸ் பேட்டிங் இருக்குங்கும் போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதையும் மீறி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பவுமாவை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நான் ஸ்டப்ஸையோ இல்ல பெடிங்கமையோ நான் என்னுடைய ஸ்மால் லீக் டீம்ல எடுக்க மாட்டேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பிக்கா இருக்கிறது ஜான்சன், 2வது முல்டர், 3வது ரபடா, 4வது பாத்தீங்கன்னா இங்கிடி, 5வது மார்க்ரம், 6வது 2 விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல யாரு இருக்காங்களோ அவங்கள நான் 6வதா சூஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் இதுல கீழே கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் ஸ்டார்க், கம்மின்ஸ், கேஜ்லூட், கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், லபுஷன், கேரி. இதுல ஹெட் கிரீன் கிடையாது. ஜான்சன், ரபடா, முல்டர், இங்கிடி, ரிக்லட்டன், மார்க்ரம், பவுமா. ஸோ விக்கெட் கீப்பர்ல யார் இருப்பாங்களோ அதுக்கு அந்த பிளேயர் நான் சூஸ் பண்ணுவேன். லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 4 பேருமே லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்மால் லீக்ல லோ பெர்சன்டேஜ்ல முல்டர் இருக்கிறாரு. ஸோ முல்டரை நிறைய பேர் எடுக்காம போனா அது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதே போல ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனா போட்டு வருவாங்க. அதனால நமக்கு ஸ்டீவ் ஸ்மித் நம்ம எடுத்தாலும் ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் பவுலர்ல தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுப்பேன். ஒன்னு ஹேசல்வுட், இல்ல ஸ்டார்க்கு, இல்ல ஜான்சன், இல்லைன்னா ரபடா. மோஸ்டா நான் என்னுடைய கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஜான்சன் ஏதாச்சும் ஒரு இது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கேப்டனா கம்மின்ஸ்க்கு பேட்டிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்கு ஹேசல்வுட்டை விட. அதனால கம்மின்ஸை கொடுக்கவா இல்ல ஸ்டார்க்கை கொடுக்கவா ஹேசல்வுட்டை கொடுக்கவா அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா உங்க ஆப்பனண்ட் யாருமே இவங்களை எடுத்துட்டு வர மாட்டாங்க. மோஸ்டா ஜான்சன் கூட எடுத்துட்டு வருவாங்க. ஆனா கேப்டனா ஸ்டீவ் ஸ்மித் இந்த மாதிரி பேட்ஸ்மேனை ஹெட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது உங்க விருப்பம். நீங்க கிராண்ட் லீக் விளாண்டிங்கன்னா, நான் பர்சனலா டெஸ்ட்டுக்கு கிராண்ட் லீக் விளாட மாட்டேன். ஸ்மால் லீக்கை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துட்டு டீம் போட்டு போறாளு. அதனால கிராண்ட் லீக் விளாடுறவங்க இந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்க. குறிப்பா சொல்றேன், ஸ்மால் லீக்னா 3 மெம்பரோ இல்லைன்னா 4 மெம்பரோ கிடையாது. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்னா 10 பேர் விளாடுவாங்க. அதுல 5க்குள்ள வந்தாலே நமக்கு பிரைஸ் இருக்கும். அந்த கான்டெஸ்ட் மட்டும் தான் டெஸ்ட்ல விளாடணும். அதை கவனமா பார்த்துக்கோங்க. நான் 4 மெம்பர் லீக் விளாண்டு நான் தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. வின்னோ தோல்வி அதுவும் நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.